என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லிம் நூலில் 5101வது ஹதீஸாக இடம்பெற்றுள்ளது. மறுமை வாழ்க்கையின் அளவில்லா சிறப்பை விளங்குவதற்கு இது மிகச்சிறந்த உதாரணமாகும். மறுஉலகத்தில் கிடைக்கும் இன்பங்கள் கடல் அளவு நிறைந்தவை. இவ்வுலக இன்பங்கள் ஒருவர் கடலில் தனது ஆள்காட்டி விரலை நுழைத்து வெளியே எடுக்கும் போது அந்த விரலில் கடலில் எவ்வளவு மிஞ்சி இருக்கும், அந்த விரலில் ஒட்டிக்கொண்டிருக்கும் அளவுதான் இவ்வுலக இன்பம். இதுதான் இவ்வுலக மறுஉலகத்திற்கான உதாரணம். மறுமை இன்பம் என்ற கடலுடன் ஒப்பிடும் போது விரலில் ஒட்டிக்கொண்டிருக்கும் அளவுதான் இவ்வுலகம் என்னும் போது இதில் மூமின்கள் எந்த இன்பத்தை தேர்வு செய்ய போகிறார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒருவருக்கு சொர்க்கத்தில் சிறிதளவு இடம் கிடைப்பதை பற்றி இவ்வாறு கூறினார்கள். சொர்க்கத்தில் சாட்டை அளவு இடம் கிடைப்பது இவ்வுலகம் மற்றும் இவ்வுலகத்தில் உள்ளதை விட சிறந்ததாகும். விரல் நுனியில் ஒட்டி கொண்டிருக்கும் இன்பத்திற்காக கடல் அளவு இன்பத்தை இழக்கும் மனிதர்களை பார்த்து அல்லாஹ் அல் குர்ஆன் சூரத்துல் தௌபா 38வது வசனத்தில் இவ்வாறு கேட்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டோரே, மாலகும் இதா கீல லகும் முன்ஃபிரு ஃபீ சபீலில்லாஹி ஸாக்கல்தும் இலல் அர்ல், உங்களுக்கு என்ன நேர்ந்தது? அல்லாஹ்வின் பாதையில் புறப்படுங்கள் என்று கூறப்படும் போது இவ்வுலகை நோக்கி விடுகிறீர்கள். மறுமையை விட இவ்வுலக வாழ்வில் திருப்தி அடைகிறீர்களா? மறுமைக்கு முன்னால் இவ்வுலக வசதி அற்பமானது. நம்மில் ஒருவர் இவ்வுலக இன்பத்தை விரும்பி நடந்தாலும் அதை தருபவன் யார்? அந்த அல்லாஹ் தான். அவன் நாடாமல் நம்மால் எந்த இன்பத்தையும் அடைய முடியாது. இந்த துன்யா காலத்தாலும் குறைவானது, அளவாலும் குறைவானது. இந்த துன்யாவினுடைய வசதியை நாம் எவ்வளவுதான் கட்டி ஆள முடியும்? இவ்வுலகத்திற்கே ராஜாவானாலும் கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் வடக்கிலிருந்து தெற்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து செல்வத்திற்குமே அரசனாகவே இருந்தாலும் மறுமையில் அவனுக்கான செல்வம் ஏதும் இல்லை என்றால் நினைத்து பாருங்க நிலைமை. ஒரு சாதாரண மூமின், அதுவும் நரகத்திலிருந்து அல்லாஹ்வால் மன்னிக்கப்பட்டு அதுவும் தவழ்ந்து தவழ்ந்து கடைசியாக சொர்க்கத்தில் நுழையக்கூடிய சாதாரண மூமினுக்கே இந்த துன்யாவை விட 10 மடங்கு சொர்க்கத்தை அல்லாஹ் வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் இவ்வுலக வாழ்வை பற்றி சூரத்துல் ஹதீத் 20வது வசனத்தில் கூறுகிறான். விளையாட்டும் வீணும் கவர்ச்சியும் உங்களுக்கிடையே பெருமை அடித்தலும் பொருள் செல்வத்தையும் மக்கள் செல்வத்தையும் அதிகமாக்கிக் கொள்வது ஆகியவையே இவ்வுலக வாழ்க்கை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். இவ்வுலக நிலை மழையை போன்றது. அதன் காரணமான முளைத்த பயிர்கள் ஏக இறைவனை மறுப்போருக்கு மகிழ்ச்சியை தருகிறது. பின்னர் அது காய்ந்து விடுகிறது. மஞ்சள் நிறமாக மாறுவதை காண்பீர். பின்னர் கூலமாக ஆகிறது. இந்த துன்யாவில் உள்ள பயிரளவு என்பதனால் நமக்கு எந்த பயனும் இல்லை. தூக்கி எறியப்பட்ட குப்பையை போல துன்யாவிலே விட்டு செல்ல போகிறோம். உலகில் ஒரு மனிதன் வசதியான வாழ்க்கையை அடைய 40 வயது தேவைப்படலாம். இன்னும் அதில் அந்தஸ்தை அடைய 50 வயது என்று வைத்துக் கொள்ளலாம். அதன் பிறகு அதை அவன் எவ்வளவு நாள் அனுபவிக்க முடியும் என்று நாம் சிந்தித்து பார்த்தால் ஓர் இதய நோய் வந்தாலோ வேற ஏதோ நோய்கள் வந்தாலோ முடிந்து விட்டது. எனவேதான் இந்த உலகத்தை ஒரு மனிதன் அனுபவித்து மிகவும் அற்பமான காலம் மட்டும்தான். ஆனால் மறுமை வாழ்க்கையோ அப்படி அல்ல. அல்லாஹ் கூறுகிறான், சும்மலா யமூது ஃபீஹா வலா யஹ்யா, பின்னர் அதில் அவன் மரணிக்கவும் மாட்டான், சுகமாக வாழவும் மாட்டான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு கோடு ஒன்று போட்டார்கள். பிறகு மிகவும் பெரிய கோடை ஒன்று போட்டார்கள். பின்னர் குறுக்கால் ஒரு கோடு போட்டார்கள். இப்பொழுது 3 கோடுகள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், முதலில் போட்ட கோடுதான் மனிதன். அந்த நீளமான கோடுதான் மனிதனுடைய ஆசைகள். ஏனென்றால் மனிதனுடைய ஆசைக்கு முடிவே கிடையாது. ஒன்று முடிந்தால் அடுத்து முடிந்தால் மற்றொன்று. என்னுடைய ஆசைகள் நீண்டு கொண்டே இருக்கும். 3வதாக குறுக்கால் போட்ட கோடுதான் மரணம். ஒரு மனிதனுடைய ஆசைகளை அடைவதற்காகவே அப்பொழுது அவனுக்கு ஓடிக்கொண்டே இருப்பான். அப்பொழுது அவனுக்கு குறுக்கால் மரணம் வந்துடுமானால் அப்பொழுது ஆசை, அவனது வாழ்க்கை எல்லாம் முடிந்துடும். இந்த உலகத்தில் உள்ள அற்பமான இன்பத்திற்காக நம்மில் பலர் மார்க்க சட்டங்களை காட்டில் பறக்கவிட்டு உலக இன்பத்திற்கு முதலிடம் கொடுக்கிறோம். அதிலும் குறிப்பாக பொருளாசை, பொன்னாசை, பெண்ணாசை போன்றவற்றிற்காகவே மறுமையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தையும் மறந்து விடுகிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இந்த உலக இன்பத்தை பற்றி எடுத்துரைத்த போது கூட அவர்கள் மறு உலகத்தில் இதைவிட சிறந்த இன்பத்திற்கு காதிப்பதாக கூறியுள்ளார்கள். இவ்வுலக என்பது மூமின்களுக்கு சிறைச்சாலையாகவும் இறை நிராகரிப்பவர்களுக்கு சொர்க்கமாகவும் இருக்கும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி
வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமைக்கான அமல்களை செய்யக்கூடிய மனிதர்களாக நம்மை ஆக்குவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.